இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்டில் மூவபிள் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணுறதா பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது சாப்டர் 2ல் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறதுல செக்ஷன் 9ல் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. செக்ஷன் 9 பொறுத்தவரை டிஃபென்ஸ் ரெஸ்பெக்ட் சூட்ஸ் ஃபார் ரிலீஃப் பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன பண்ணலாம், அந்த ஒரு வழக்கில் டிஃபென்ஸ் என்ன மாதிரி எடுத்துக்கிற முடியும் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்வேலிடிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சஃபிஷியன்ஸ் காம்பன்சேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இருந்ததுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கோர்ட்டு தான் இருந்தாலும் இது இந்த விஷயத்தை பொறுத்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கோர்ட்டு தான். இதுவாக இருந்தாலும் ஒரு இன்வேலிடிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட்டுங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபென்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி சஃபிஷியன்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் கொடுத்தலாம் எடுக்கலாம். இதில் கோர்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டர் 39 ரூல் 1 சிபிசி பிரகாரம் என்ன பண்ணலாம், ஒரு ஆர்டர் போடலாம், ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், ஒரு தடை உத்தரவு கொடுக்கலாம், இடைக்கால உறுத்து கட்டளை கொடுக்கலாம். அதுவும் எந்த அடிப்படையில் கொடுக்க முடியும்னா, இந்த சிபிசியில் இருந்தாலும் செக்ஷன் 37 ஆஃப் SRA தான், அதாவது ஸ்பெஷல் ரிலீஃப் ஆக்டில் தான் கோர்ட் என்ன பண்ண முடியும், டெம்பரரி இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதில் என்ன கேட்டிங்கன்னா, கான்ட்ராக்ட் இஸ் வாய்டு ஆர் இல்லீகல் மைனஸ் எக்ரிமெண்ட்டு போன்றவற்றெல்லாம் கோர்ட்டு என்ன பண்ண முடியாதுன்னா அவ்வளோ இலகுவாக உத்தரவிட இயலாது அப்படின்னு செக்ஷன் 9 சொல்லுது. இதுதான் இதில் என்ன விஷயம்னா, ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸில் செக்ஷன் 9ல் டிஃபென்ஸ் ரெஸ்பெக்ட் சூட்ஸ் ஆன் ரிலீஃப் பேஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட்ஸுங்கிறதுல வரக்கூடியது இதுதான். சரியா? அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிங்கன்னா செக்ஷன் 10. ஏன் செக்ஷனாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு ஈஸியாக அது புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். செக்ஷன் 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா, செக்ஷன் 10 இதில் என்னென்னா ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ், ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்றதை ஆற்றுக. நம்ம வழக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் சிவில் நீதிமன்றத்தில் எக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல என்ன எக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்ட் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு தோணும். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது இல்லையா? ஆல்ரெடி கான்ட்ராக்ட் ஆகிட்டலாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த எக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்டில் இருக்கக்கூடியதில் ஒரு தரப்பினர் தான் ஏற்றுக்கிட்டதை மறுக்கிற போது அதை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டு போடுவாங்க. ஷூட்டுனா பிராது அதுதானே. அப்படி வழக்கு போடும்போது என்னன்னா ஷூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு பக்கம் செக்ஷன் 20 நோட்டிஃபை பண்ணி கூட வரும், வில்லிங் அண்ட் ரெடினஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கணுங்கிறதும் வரும். அது அந்த செக்ஷனில் நம்ம பார்ப்போம். என்ன அதே மாதிரி இதில் என்ன ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, செக்ஷன் 11ஐயும் இதோட சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன். செக்ஷன் 11ஐயும் சேர்த்து ஒரு இடம் நான் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். செக்ஷன் 10 விட 11ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான போர்ஷனாக இருக்கிறதுனால அதை வாசிடுறேன். Cases in which specific performance of contracts connected with the dress imposable except as otherwise provided in this act. Specific performance of contracts shall be enforced when the act agreed to be done is in the performance wholly or partly of a trust. ரெண்டாவது போர்ஷன், a contract made by a trustee in excess of his powers or in breach of trust cannot be specifically enforced. இந்த ரெண்டு விஷயத்தையும் என்ன பண்ணுது செக்ஷன் 11 சொல்லுது. அதன் அடிப்படையில் ஏதேனும் ஒப்பந்தம் ஒரு பகுதி சிறு பகுதி செயல்பட்டு இருப்பின் நீதிமன்றம் செயல்படாத வகையத்திற்கு மட்டுமே நிவாரணம் வழங்க உத்தரவிட முடியுமோ தவிர எல்லாத்தையும் பண்ண முடியும். அது மாதிரி செக்ஷன் 14 இதனுடைய தொடர்ச்சியாகவே இருக்குது. செக்ஷன் 10 தொடர்ச்சியாகவே செக்ஷன் 14 இருக்குது. அதுவும் இதுக்குனுடைய தொடர்புங்கிறதுனால அதையும் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறதுனால, கான்ட்ராக்ட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக்கலி என்ஃபோர்ஸபிள். The following contracts cannot be specifically enforced, namely, where a party to the contract has obtained substituted performance of contract in accordance with the provisions of section 20. அதுக்கப்புறம் a contract the performance of which involve the performance of continuous duty which the contract cannot supervise. Cannot supervise by the court தான். A contract which is so dependent on personal qualification of the parties that the court cannot enforce specific performance of its material terms and contract which is in its nature determinable அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அது பிரகாரம் செக்ஷன் 14 படி ஒப்பந்தத்தின் ஒரு தரப்பினருக்கிடையே சப்ஸ்டிடியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமானா
அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே சப்ஸ்டியூட்டட் ஆயிருந்துச்சுன்னா இந்த 10க்கான சப்ஸ்டியூட்டட் தான் இதுன்னு கூட சொல்லலாம். இது ரெண்டுமே இருக்கிறத விளக்கம் கொடுக்குறத சொல்லலாம். இருந்தாலும் இந்த இதில் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சப்ஸ்டியூட்டட் ஆயிருந்துச்சுன்னா அது மேலே என்ன முடியாது, உத்தரவிட இயலாது. அதுபோலவே கண்டினியூஸ் டியூட்டி இருக்குமானா அதிலும் நீதிமன்றம் மேற்பார்வையிட முடியாது. கண்டினியூஸாக ஒரு டியூட்டி அதில் இருக்குது, ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் ஏதாவது ஒரு குறை இருக்குது அப்படின்னா அதை சீர்படுத்துறதுக்கோ இல்லை முறைப்படுத்துறதுக்கோ பண்ணலாமோ தவிர டியூட்டியை பேஸ் பண்ணி ஒரு வழக்கு. அதுபோலவே பிரிவு 14 உள்ளபடி 20 பிரிவு 20ஐயும் ஆய்விட பணிக்கிறது, செக்ஷன் 20ஐயும் இதை ஆய்விட சொல்லுது அப்படின்னும் இதை சொல்லலாம். அப்படி அந்த அடிப்படையில் ஒப்பந்த முறிவானது ஒப்பந்தத்தின் கீழ் செயல்படாமையால் ஏற்பட்டிருந்தாலும் என்ன, ஒப்பந்த முறிவானது ஒப்பந்தத்தின் கீழ் செயல்படாமையால் ஏற்பட்டிருந்தாலும் மேலும் சப்ஸ்டியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக 3ஆம் தரப்பினரை நியமித்து அவ்வகையில் ஒரு சார்பு வேலை நடந்திருந்தால் அதனை ஈடுகட்ட வழக்கிடலாம். அதில் இப்போ என்னென்னா தேர்ட் பார்ட்டி ஒருத்தரை என்ன பண்ணிடுறாங்க, அப்பாயிண்டட் பண்ணி வேலை நடக்குது, ஒரு எக்ரிமெண்ட்டில் ஒரு கான்ட்ராக்டின் அடிப்படையில் வேலை நடக்குதுன்னா அப்போ என்ன பண்ண வேண்டியது, தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு காம்பன்சேஷன் பணம் கொடுக்க வேண்டியது அந்த நிகழ்வு. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது கொத்தனாருக்கு சித்தாளுக்கு ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்கும், இப்போ நம்ம கான்ட்ராக்டை ஒருத்தர் விட்டுருப்போம், திடீர்னு ஒரு கொத்தனார் வராமல் இருப்பார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கான்ட்ராக்டரே திடீர்னு நிப்பாட்டிட்டு போயிடுவார் தொகையை வாங்கிட்டு, அப்போ நம்ம 3ஆவது நபரை வச்சு அந்த திரும்ப அந்த வேலையை பார்க்க வேண்டியிருக்கும். அந்த இடருக்கு ஏற்பட்டதுக்கு என்ன பண்ணலாம், காம்பன்சேஷன் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு செக்ஷன் 10 சொல்லுது. அதுபோலவே 30 நாட்களுக்குள் ஒரு அறிவிப்பினை அனுப்பி ஒரு 30 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு அறிவிப்பையும் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லுது. அதை அனுப்பி தான் அந்த 3ஆம் தரப்பினர் தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணலாம், வேலைக்கு வச்சுக்கலாம் அந்த பெர்ஃபார்மன்ஸுக்காக அப்படின்னு சொல்லுது. மேலும் 3ஆம் தரப்பு மூலம் ஒப்பந்த செயல்பாடு நடந்திருந்தால் அதற்கான நிவாரணத்திற்கு தான் வழக்கிடலாம். ஒரு காலத்தில் ஏதாவது வேலை நடந்திருக்குன்னா அதுக்கு நிவாரணம் தான் கேட்க முடியுமே தவிர வேறு ஒன்றும் அதில் கேட்டுட முடியாது அப்படின்னு சொல்லுது. மொத்தம் உங்களுக்கு செக்ஷன் 11 பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த இதுக்கு வந்துருங்க. ஏன்னா 11 பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்ன போர்ஷனே உங்களுக்கு போதுமானதான். என்ன கேட்டிங்கன்னா, எதன் ஒப்பந்தம் ஒரு பகுதி அல்லது சிறு பகுதி செயல்பட்டு இருப்பின் நீதிமன்றம் செயல்படாத பகுதிக்கு மட்டுமே வழக்கிட நிவாரணம் கொடுக்க உத்தரவிடலாம், மற்றதுக்கு பண்ண முடியாது. இதை தான் அவார்ட் காம்பன்சேஷன் இன் மணி ஃபார் தி டெபிசியன்சி ஈவன் நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பை தி பார்ட்டி. இதில் என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு பார்ட்டி அவங்க பெர்ஃபார்மன்ஸை செயல்படுத்த முடியாமல் இருந்திருந்தால் அதுக்கு வழக்கிட்டு நிவாரணம் கேட்கலாம். எதுக்குன்னா, அந்த எந்த பார்ட்டில் அவங்க வேலை பார்க்கல, எந்த சூழலில் வேலை பார்க்கல, அதுக்கு ஒரு காம்பன்சேஷனை கேட்கலாமே தவிர மற்றதுக்கெல்லாம் கேட்டுட முடியாது. அதுக்கப்புறம் ரைட்ஸ் ஆஃப் பர்ச்சேசர் லெஸ்ஸி எகென்ஸ்ட் பர்சன் வித் நோ என்ன பண்ணுறது, டைட்டில் ஆர் இம்பர்ஃபெக்ட் டைட்டில். இது உங்களுக்கு செக்ஷன் 30 நான் வாசிக்கிறேன். ஏன்னா அது இது வழக்கில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான போர்ஷன் தான், சரியா? அதனால் வாசிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நான் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது, அதனால தான் வாசிக்கிறேன்னு சொல்கிறேன். ரைட்ஸ் ஆஃப் பர்ச்சேசர் ஆர் லெஸ்ஸி எகென்ஸ்ட் பர்சன் வித் நோ டைட்டில் ஆர் இம்பர்ஃபெக்ட் டைட்டில். இங்கே பாருங்கள், நோ டைட்டில் ஆர் இம்பர்ஃபெக்ட் டைட்டில் 2 கேரக்டரை இதில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்களேன். Where a person contracts to sell or let certain immovable property having no title or only an imperfect title, the purchaser or lessee, subject to these other provisions of this chapter, has the following rights namely. இந்த மாதிரி இருந்தால் என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு திரும்ப அதுக்கப்புறம் இது பண்ணுறாங்க. The vendor or lessor has subsequently to the contract acquired any interest in the property. The purchaser or lessee may compel him to make good தி கான்ட்ராக்ட் அவுட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட். நம்மளை வாசனை அதுக்கப்புறம் தமிழில் உங்களுக்கு விளக்கமாகவும் சொல்கிறேன். வேர் தி கன்கரன்ஸ் ஆஃப் அதர் பர்சன் இஸ் நெசசரி ஃபார் வேலிடேட்டிங் தி டைட்டில் அண்ட் தே ஆர் பவுண்ட் டு கன்கர் அட் தி ரெக்வஸ்ட் ஆஃப் தி வெண்டார் ஆர் லெஸ்ஸார். த பர்ச்சேசர் ஆர் லெஸ்ஸி மே கம்பல் ஹிம் டு procure such concurrence and when a conveyance by other person is necessary to validate the title and they are bound to convey at the request of the vendor or lessor. The purchaser or lessee may compel him to procure such conveyance. Procureனா சரிப்படுத்தி கொடுக்கறது தான், சரியா?
where the vendor proposes to sell unencumbered property, but the property is mortgaged for an amount for exceeding the purchase money, and the vendor has in fact only a right to redeem it. The purchaser may compel him to redeem the mortgage and to obtain a valid discharge, and where necessary also a conveyance from the mortgagee. Where the vendor or lessor sues for specific performance of the contract and the suit is dismissed on the ground of his want of title or imperfect title, the defendant has a right to return of his deposit. And if any with the interest thereon to his cost of the suit, and to lion for such deposit, interest and cost on the interest, if any of the vendor lessor in the property which is the subject matter of the contract. The provisions of subsection 1 shall also apply as far as may be to contracts for sale for hire movable property. இப்போது இதில் ரொம்ப முக்கியமாக இதில் சர்க்கிளாஸில் இருக்கக்கூடிய செக்ஷன் டி மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதை திரும்ப வாசிக்கிறேன். ஏன் திரும்ப வாசிக்கிறேன்னா அந்த போர்ஷனில் தான் கோர்ட் என்ன ரெமெடி பண்ணலான் இருக்கு பாருங்களேன். where the vendor lessor sues for specific performance of the contract and the suit is dismissed on the ground is want of title or imperfect title. இப்போ தெரியவே செய்யுது அது இம்பர்ஃபெக்ட் டைட்டில், அது வேணும்னு சொல்லி போட்ட வழக்கு தள்ளுபடி ஆனால் the defender has a right to return of his deposit. என்ன பண்ணலாம்? defender has a right to return of the his deposit, அந்த அமௌண்ட்டை திரும்ப கொடுக்க சொல்லலாம். if any with interest thereon to his cost of the suit and to lion for such deposit, அதில் ஒரு பற்றுரிமை அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். இன்ட்ரெஸ்ட் அண்ட் காஸ்ட் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி ஆஃப் தி வெண்டார் லெசர் இன் தி ப்ராப்பர்ட்டி. இருந்தாலும் அவங்களுக்கு செக்ஷன் என்ன பண்ணுறோம், செக்ஷன் 13 திரும்ப நம்ம கொண்டு வரக்கூடியதை வாங்குபவரோ அல்லது குத்தகைக்கு பெறுபவரோ உரிமைகள் ஒரு நல்ல சொத்திற்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்த கட்டாயப்படுத்தலாம். என்ன பண்ணலான்னா ஒரு நல்ல ஒப்பந்தத்தை ஏற்படுத்த, இதான் இம்பர்ஃபெக்ட் டைட்டில் ஆச்சு, அதுக்கு கட்டாயப்படுத்தலாம். ஏதேனும் இடையூறோ தவறோ கண்டுபிடிக்கப்பட்டால் திருத்தம் செய்து கொடுக்க கட்டாயப்படுத்தலாம். அதை ப்ரெக்யூர் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன ப்ரெக்யூர் பண்ணலாம் அப்படிங்க செக்ஷன் 13 தான். சரியா? இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ப்ரெக்யூர் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போது ஒரு மனை வாங்கியிருப்பாங்க. மனை வாங்குறதுல என்ன இருக்குன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும், அதில் மனை என்ன தப்பாக இருக்கும், அதுக்கு ரெடிவிஷன் ஆஃப் டீடுக்கும் போகலாம். ஆனால் இதில் வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதாவது டைட்டிலில் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் இம்பர்ஃபெக்ஷன் இருக்குதுன்னா அதை மட்டுமே சரிப்படுத்த சொல்லி கோரி ஒரு வழக்கிடலாம் என சொல்லுது. ஒரு கால் விற்பவர் சொத்தை அடமானம் வைத்திருந்தால், ஒரு காலம் விற்கிறவன் ஏதாவது சொத்தை அடமானம் வச்சுருந்தான்னா அதை கெட்டிட்டு ரிடம்ஷன் பண்ணுறதுக்கும் அதை திருப்பி ஒப்படைக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம், கோர்ட்டில் வழக்கு போடலாம். இது தாங்க செக்ஷன் 13 இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு போர்ஷன். இதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு 9, 10, 11, 12, 13 வரைக்கும் நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ 14 ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு வாசிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் செக்ஷன் 14A இது என்னென்னா பவர் ஆஃப் கோர்ட் என்ன பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் எக்ஸ்பர்ட்டு. இந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது, இந்த மாதிரி வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டால் என்ன பண்ணலான்னா பவர் ஆஃப் கோர்ட் எங்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ், ஒரு நிபுணரை அப்பாயின்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கேஸ் வரும்போது என்ன பண்ணலான்னா கோர்ட்டு ஒரு நிபுணரை அப்பாயின்ட் பண்ணி இந்த நிபுணருடைய ஒப்பீனியன் கருத்து இதெல்லாம் கேட்டு, அதையும் நிபுணருடைய கருத்தை கேட்டு அப்படி விட்டுற முடியாது. சீஃப் அண்ட் கிராஸ் ரீஎக்ஸாமினேஷன் பண்ணி அதனுடைய தரவுகள் சரியாக இருக்குன்னு ஆய்வு பண்ண உத்தரவிடலாம். அதுபோல் அதுக்கப்புறம் செக்ஷன் 15 என்னங்க, செக்ஷன் 15 ஹூமே என்ன பண்ணலாம், ஹூமே அப்டன் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு யாரெல்லாம் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்கலாம், எந்த பார்ட்டி வேணாலும் கேட்கலாம். என்ன பண்ணலாம், 2 பார்ட்டியில் எது எக்ரீடு போர்ஸ்னு கேட்கலாம். இல்லைன்னா ஒரு கால் அதில் அவர் ராங்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண விஷயம் வேறு ஏதாவது இருக்குமானா அதை கேட்டும் ஏதாவது ஒரு பார்ட்டி வழக்கிடலாம். இதில் என்ன பண்ணால் எனி பார்ட்டியும் வழக்கிடலாம். அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பிரின்சிபலும் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி
பிரின்சிபலும் வழங்கிடலாம். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடியதில் முக்கியமான விஷயமாக கருதலாம். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடியதை இன்னொரு பக்கம் நான் சொல்லிடுறேன். வேர் த கான்ட்ராக்ட் இஸ் செட்டில்மெண்ட் ஆன் மேரேஜ் ஆர் ஏ காம்ப்ரமைஸ் ஆஃப் டவுட்ஃபுல் ரைட்ஸ் பிட்வீன் மெம்பர்ஸ் ஆஃப் தி சேம் ஃபேமிலி எனி பர்சன் பெனிஃபிஷரி என்டைட்டில் தி என்ன தேர் அண்டர் என்ன பண்ணலாம். ரிவிஷனருக்கும் இதில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ரிவிஷனருங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப வர்றது எப்படின்னா, ஒரு சொத்துக்கு உரிமை இல்லாமல் ஒருத்தங்க இறந்து போவாங்க, இல்லை உரிமை வந்து அவங்க நேரடி வாரிசு இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ரிவிஷனர் ரைட்ஸும் இதில் பண்ணிக்கிறலாம். பார்ட்னர்ஷிப் இருந்தால் அதில் அமல்கமேஷன் ஆகியிருந்தால் அதில் என்ன பண்ணலாம், நம்ம இப்போ ரெக்கவர் பண்ணிக்கிறலாம். அமல்கமேஷன் பார்ட்னர்ஷிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா, பார்ட்னர்ஷிப்பை உடச்சிருவாங்க, இல்லை கலைச்சிருவாங்க. அதில் எனக்கு ஒரு பார்ட்னருக்கு ஒரு தொகை வரதா இருந்தால் அதையும் கிளைம் பண்ணலாம். அது கம்பெனி அமல்கமேஷன் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா பண்ணலாம். அதுக்கு இது தாங்க இந்த போர்ஷனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? அடுத்து நம்ம இன்னொருதையும் நம்ம பார்ப்போம்.